பெண்களுக்கு கொடுக்குற பணம் பெண்கள் தானே உட்கார்ந்து செலவு பண்ண போகிறது அந்த குடும்பத்துக்கு. ஆனால் திமுக தோல்வி பயத்தில் தான் அந்த 5000 ரூபா சடனாக போட்டிருக்காங்க. மோடி மாதிரி ஓட்ட திருட சொல்கிறீங்களா? பீகாரில் நீங்கள் கொடுத்த காசை வெக்கமே இல்லாமல் திருப்பி கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. 10,000 ரூபா கொடுத்த காசை திருப்பி கொடுன்னு உலகத்தில் எந்த அரசாங்கமாவது கேட்டிருக்குமாங்க? நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இப்போ வந்திருக்கு பாருங்க, உங்கள் மோடி போய் என்னென்ன அட்டூழியம் பண்ணியிருக்காரு, என்ன அசிங்கம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஓப்பனாக எப்ஸ்டீன் கிட்ட என்ன பேசிட்டு இருக்காரு அனில் அம்பானி அப்படின்னு சொன்னா, மோடி வராரு, மோடிக்கு வந்து எந்த பொம்பளையை சப்ளை பண்ணலான்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க இமெயிலில் அவ்வளவு இருக்கு. உயரமா இருக்கிற லேடி எதுக்கு இவ்வளோ போலி வாக்காளர்களை சேர்த்து வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, உண்மையிலேயே மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் சார். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமதி சுபத்ரா தேவி அவர்கள். மேடம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். காலையில ஒரு இனிப்பான செய்தி, அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5000 ரூபாய் போட்டு. ஆமா, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எப்பொழுது 15ஆம் தேதி தான் வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி இன்னைக்கு 5000 வந்திருக்கு. ஆனா ஒரு பக்கம் நல்லதா வரவேற்கிறாங்க, மகளிர் உட்பட மிகப்பெரிய தொகை அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. ஆனா எதிர்கட்சியெல்லாம் இன்னைக்கு வந்து அதற்கான கட்டணம் தெரிவிக்கிறாங்க. திமுக தோல்வி பயம் வந்துருச்சு. மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்தாதான் ஆகாதே அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து அதை திட்டுறதுலையும் வயிறெறியறதுலையும் ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது. மக்களுக்கு எந்த நல்லது செஞ்சாலுமே பிடிக்காது. மேபி ஏதாவது துப்பாக்கி எடுத்து மக்களை சுற்றிருந்தா வேணால் எடப்பாடி சந்தோஷப்பட்டிருப்பாரா இருக்கும். அதுதான் அவருடைய ஆட்சியுடைய சாதனை. ஸோ அதனால் இந்த 5000 ரூபாய் வந்து பெண்களுக்கு கொடுத்தது வந்து முதல்வர் அவர்களுக்கு பெரிய நன்றி தெரிவிக்கணும். ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 5000 ரூபாய் மொத்தமாக ஒரு பெண்ணுக்கு போய் சேரும்போது அதை வச்சு ஒரு அங்கங்கே கடன் வாங்கியிருப்பாங்க, அதை வந்து தீர்த்துப்பாங்க. ஃபீஸு ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கட்ட வேண்டி இருக்கும், பாக்கி இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் எங்கிட்டலாம் கூட கேட்டிருந்தாங்க ஃபீஸ் ஹெல்ப் வேணும்ன்ட்டு. அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஒரு சாலிடாக ஒரு விஷயத்தை வந்து அவங்க செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் நிச்சயமாக இது வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பெண்களுக்கு கொடுக்குற பணம் பெண்கள் தானே உட்கார்ந்து செலவு பண்ண போகிறது அந்த குடும்பத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு செலவை தான் வந்து பெண்கள் எப்பவுமே செய்வாங்க. அவங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை தான் அவங்க செய்வாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் வந்து இலவசம்னா அதை பற்றி நெகட்டிவான ஒரு இதை பண்ணி வச்சுருக்காங்க. பட் அது வந்து பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பு. எஸ்பெஷலி டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது மக்கள்கிட்ட டைரெக்டாக பணம் கொடுக்கறது, ஏழை மக்கள்கிட்ட பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர்த்துக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது என்னென்னா எவ்வளவு கன்சம்ஷன் ஆகுது, அதுதான் வளர்ச்சி. இப்போ நான் வந்து ஒரு டெய்லராக இருக்கலாம், ஒரு துணி கடை வச்சிருக்கிறவராக இருக்கலாம், ஒருத்தர் வந்து அந்த டெக்ஸ்டைலை உற்பத்தி, அந்த டை இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே வச்சுருக்கலாம். இது எல்லாத்துக்கும் எப்போ வந்து வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும், எப்போ வந்து அவங்களுக்கு ஓடும் அவங்களுடைய இது அப்படின்னு சொன்னால், கன்சம்ஷன் இருக்கணும்ல. ஆமாம், கடைசியில் நீங்கள் சட்டை தைச்சு போட்டால் தானே இது எல்லாத்தையும் பின்னாடி நகர்த்த முடியும். அப்போ அந்த கன்சம்ஷனை பேஸ் பண்ணி அவங்க கொடுக்குற காசு தான் வந்து அது டெய்லருக்கு போகுது, அந்த துணி தைக்கிறவருக்கு போகுது, எல்லாருக்கும் போகுது. இது எல்லாத்துலேயும் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு போகுது. அந்த ஊழியர்கள் வழியாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் போகுது. அந்த பணம் திரும்ப ஒரு பொருளை வாங்குறதுக்கு அப்படின்னு போகுது. ஸோ அந்த ஏழை மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த பணம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு வாட்டி கன்சம்ஷன் ஆகுறது இல்லை, அது அப்படியே சைக்கிள் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த ஏழை மக்கள்கிட்ட ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். மிக குறிப்பாக MSME அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மால் மீடியம் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், டைனி இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம், சிறு குறு தொழில். ஸோ இவங்க தான் வந்து 93% வேலை வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பணம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், எவ்வளவு பரவலாக ஏழை மக்கள்கிட்ட நீங்கள் வந்து பணத்தை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சிறு குறு தொழில்களில் வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அது ஒரு வாட்டியோடு நிற்காது. நான் சொல்கிற மாதிரி அது வந்து திரும்ப அந்த எம்ப்ளாயிக்கு போகும். அந்த டெய்லர் வீட்டில் இருக்கிறவங்க திரும்ப அந்த பணத்தை வச்சுட்டு அவங்க இன்னொரு பொருள் வாங்குவாங்க. அவங்க ப்ராபப்ளி போய் கறிக்கடையில் போய் ஒரு கறி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கறிக்கடைக்காரில் இருக்க எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு இருக்கும், ஆடு வளர்க்குறவருக்கு போகும் அந்த காசு, இப்படி அதை சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதில் நெகட்டிவாக பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஆனால் திமுக தோல்வி பயத்தில் தான் இந்த 5000 ரூபா சடனாக போட்டிருக்காங்க அப்படின்லாம் ப்ரீ பிளானோட போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா மேடம் எதிர்கட்சிகள்? அன்னைக்கு அது அவங்க வேற என்ன சொல்லுவாங்க,
அதனால அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. பட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இது ஜனநாயகத்தினுடைய ஒரு அழகு. ஜனநாயகத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட்டு அப்படிங்கிறது ஒரு தனி ஒருத்தர் வச்சிருப்பாரு. அந்த ஓட்டை வாங்குறதுக்காக ஆளும் அரசாங்கம், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட வந்து பல நன்மைகளை செய்து மக்களுடைய மனசை குளிர்விச்சு மக்களை நல்லா பார்த்துக்கிட்டு அது வழியாக ஓட்டு வாங்குறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே, இல்லையா? இப்போ இல்லை மோடி மாதிரி ஓட்டை திருட சொல்கிறீங்களா? போலி வாக்காளரில் வச்சு போட்டு வாக்கு திருட்டில் ஈடுபட்டு வாக்காளர் பட்டியல் பூரா வந்து போலி வாக்காளர்களாக சேர்த்து இந்த பீகாரில் பண்ணாங்க. அந்த மாதிரி பல இப்போ 2024 நேஷ்னல் எலெக்ஷனே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ தூரம் ஓட்டை திருடி வந்து ருசி கண்டவங்களுக்கு இப்படி மக்களை கிட்ட காசு கொடுத்து மனம் குளிர்விச்சு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்து ஒரு நல்ல திட்டத்தையும் சட்டத்தையும் கொண்டு வந்து அது வழியாக மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு நிச்சயமாக கண்ணு உறுத்தும், வயிறு எரியும், அவங்களுக்கு ஆகாது. அதனால அதை அவங்க திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ தமிழகத்தில் சொன்ன காரணம் ஓகே தானே மேடம்? ஏன்னா இப்போ எலெக்ஷன் டேட் அறிவிச்சாச்சுன்னா இப்போ இந்த மகளிர் உரிமைகள்லாம் கொடுக்க முடியாது. இல்லை, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது அவர் இப்போ எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு, இல்லை அதெல்லாம் வந்து ஸ்கீம் வந்து ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ் வந்து நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. உண்மைதான். ஒரு நல்ல தேர்தல் ஆணையமாக இருந்ததுன்னா, நியாயமான தேர்தல் ஆணையமாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கும். நாங்களும் பல தேர்தல் பார்த்துருக்கோம். ஆனால் உங்களோட தேர்தல் ஆணையமே வினோதமாக இருக்கே. லாஸ்ட் டைம் 2024க்கு முன்னாடி என்ன ஆச்சு? காங்கிரஸ் கட்சியுடைய பணத்தை முடக்கிச்சு. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் ஒரு கட்சியுடைய, அந்த கட்சிக்கு பல தொண்டர்கள் கொடுத்த நிதி, டொனேஷன்ஸ், அதை வந்து தேர்தலுக்காக செலவு பண்ணணும் அப்படிங்கிற சமயத்தில் அதை முடக்கணும் ஒரு காரணமே இல்லாமல் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து 1 மாதம் லேட்டாக ஃபைல் பண்ணாங்களாம். அதுக்காக 30 வருஷம் கழிச்சு 200 கோடி ரூபாய் முடக்கி வச்சாங்க. இந்த மாதிரி வினோதமான தேர்தல் ஆணையமாக இருக்கே சார் உங்கள் தேர்தல் ஆணையம். இது நாளைக்கு வந்து இந்த 1000 ரூபா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு நிறுத்தினாலும் நிறுத்துமே. உங்களுக்கு தான் மக்களுக்கு காசு போச்சுன்னா மனசே ஆகாதே. பீகாரில் நீங்கள் கொடுத்த காசை வெக்கமே இல்லாமல் திருப்பி கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. 10,000 ரூபா நாங்கள் உங்களுக்கு வந்து போட்டது வந்து அது தப்பு இது தப்பு, எங்களுக்கு காசையெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி வந்து இந்தியாவில் இல்லைங்க சார், உலகத்திலேயே எந்த ஒரு அரசாங்கமும் இவ்வளவு கேவலமாக கேடு கெட்டு போய் நடந்துட்டு இருக்கிறது வந்து சரித்திரத்திலேயே பார்க்க முடியாது. அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கட்சி உங்கள் பாஜக கட்சி, உங்களோட எலெக்ஷன் கமிஷனும் அப்படி இருக்குது. அதனால் வந்து மக்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அந்த காசு நிறுத்தக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் அட்வான்ஸாக சேர்த்து 5,000 ரூபாய் அதுவும் மொத்தமாக போடுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக மிகுந்த வரவேற்பை பெறக்கூடிய ஒரு திட்டம். ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன் நானும். இப்போ இந்த 3 மாதம் பேமெண்ட் சேர்த்து போகிறாங்க, ஓகே. பட் அதை தாண்டி இன்னைக்கு கோடைகால சிறப்பு நிதின்னு சொல்லிட்டு 2000 சேர்த்து போகிறாங்க. அது எதுக்கு மேடம் இருக்கிறாங்க? இது கிடைச்சா இன்னைக்கு அதான் கேள்வி கணயமாக வச்சுட்டு இருக்காங்க. இல்லை, அது எதுக்கு அப்படின்னு எனக்கு புரியல. எதுக்கு மக்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு என்னங்க? எதுக்கு மக்களோட ஓட்டுக்கான காசு அப்படிங்கிறாங்களே. அதாவது நீங்கள் வந்து தனியாக அவங்களுக்கு வந்து ரகசியமாக இவங்க வந்து இந்த 20 ரூபா நோட்டை கொடுத்துட்டு காசு தாரேன்னு டிடிவி சொல்லிட்டு சொல்லி அதை நீ வந்து தேர்தலுக்கு காசு கொடுக்கறதே தப்பு. அதில் தர்றேன்னு சொல்லிட்டு அதுலேயும் நீ ஏமாத்துறேன்னா இது தப்புலையும் தப்பு. இதை என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி கேவலமான கேடுகட்ட ஆட்கள் இந்த அதிமுக காரர்கள். இவர்களுக்கும் பாஜக காரர்களுக்கும் இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியலை. இன்னொன்று, அது கோடை காரணமோ குளிர் காரணமோ என்ன வேணால் காரணம் இருக்கட்டும், மக்களுக்கு அவர்களுடைய வரிப்பணத்தை வந்து ஏழை மக்கள்கிட்ட கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப ரொம்ப தேவைப்படும் மக்கள். ஜெயக்குமார் போன்றவர்கள் சொல்கிறாங்க பீகார் மாடல் அப்படியே காப்பி அடிச்சு திமுக பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா, தேர்தலுக்கு முன்னாடி 5000 போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே மேடம். சரி, ஆனால் கண்டிப்பாக திமுக ஜெயிச்சதுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் கொடுத்த காசு திருப்பி கொடு அப்படின்னு கேட்கவே கேட்காது. பீகார் மாடல் மாதிரி கேட்காதுங்கிறீங்க? ஆமாம், கொடுத்த காசை திருப்பி கொடுன்னு உலகத்தில் எந்த அரசாங்கமாவது கேட்டிருக்குமாங்க? நோட்டீஸ் அமைச்சிருக்காங்கங்க. அந்த நோட்டீஸை பார்த்த சிரிப்பு வருது. அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65,000 கோடி இன்னைக்கு நட்டமாயிருக்கு. இன்னைக்கு வந்து வருவாய் இழப்பு ஏற்பட்டுருக்குன்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு மேடம். கால்குலேட்டர் இருக்குது, எடுத்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். 6,700 கோடி வருது. இதில் என்ன பிரச்சனை? நம்ம தமிழ்நாடோட பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியுமா? 4 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு. 4 லட்சம் கோடி தமிழ்நாடு பட்ஜெட். அதில் 6,700 கோடியை மனசார ஏழை மக்களுக்கு எடுத்து கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுவும் பெண்களில் எடுத்து கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன இங்கே பட்ஜெட் அழிஞ்சு போச்சு? எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களோ? சட்டம்னா என்னடா முடிஞ்சோன்னா 5000 போட்டிருக்காங்களே அப்படின்னு. கண்டிப்பாக
எதையாவது சொல்லி ஆகணும்ல, அதனால சொல்றாங்க. ஆனா இது இந்த அளவுக்கு தேர்தலில் பிரதிபலிக்குமா மேடம்? திமுக பக்கம் சாயுமா எப்படி மேடம்? இப்போ இந்த 5000ங்கிறது அது நிச்சயமாக வந்து ஒரு ஒரு பெரிய புல் இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இந்தியா கூட்டணிக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய புல் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அண்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு துப்புரவாக போட மாட்டாங்க ஓட்டு. இப்போ ஏன் இவங்க வந்து ஓட்டர் லிஸ்ட்டை வந்து ஃப்ராடு பண்ண வேண்டியிருக்கு? ஏன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க ஏன் எல்லா பக்கமும் வந்து ஓட்டை திருடி ஜெயிக்க வேண்டிய ஒரு கேடுகட்ட ஒரு நிலைக்கு ஏன் இவங்க தள்ளப்பட்டிருக்காங்கன்னா, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நீ 11-12 வருஷமாக நீ ஒன்றுமே கிழிக்கலை. அவங்க வாழ்க்கை தரம் முழுக்க கீழே போய்கிட்டே இருக்கு. எல்லாம் ஏழைகளாக பிச்சைக்காரர்களாக ஆகிக்கிட்டே போகிறாங்க. வீட்டில் இருக்க சேமிப்பு காலியாக போச்சு. சார் முன்னாடியெல்லாம் என்ன சார், காங்கிரஸ் ஆட்சியில் என்ன சார் டிவியில் விளம்பரம் வரும்? நீங்கள் பட்டுப்புடவை வாங்குங்க, நீங்கள் நகை வாங்குங்க, இது வாங்குங்க, அது வாங்குங்க அப்படின்னு எவ்வளோ விளம்பரம் வரும் சார். எவ்வளோ அழகழகான விளம்பரங்கள் வரும். இப்போ என்ன சார் விளம்பரம் வருது? நீ உன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய நகையை நீ அட்டிக்கால வைக்கிறியா, மணப்புறம்ல வைக்கிறியா, முத்தூட்டில் வைக்கிறியா? கரெக்ட். வருதா இல்லையா? அதிகமாக வருது. டிவியில் மாற்றி நீ எங்கே அடகு வைக்கிற? அப்புறம் இன்னும் அடுத்த விளம்பரம் வந்து நீ இப்படி நகையை கொடுத்தனா நாங்கள் இப்படி காசு கொடுப்போம், நீ எங்ககிட்ட வந்து எங்ககிட்ட வியின்னு சொல்ல. ஏன்னா மக்கள் பூரா வித்துட்டு இருக்கான் சார். சரியா? உங்களோட பிஜேபி கூட்டணி வச்சிருக்கிறீங்களே, உங்கள் ஆட்சியில் மக்கள் பிச்சைக்காரனாகி வீட்டில் இருக்க நகை நட்டு பாத்திரம் பண்டம் அத்தனையும் அடகு வச்சு, இன்னும் நீங்கள் நாமக்கல்லாம் பாருங்கள் சார், வயிறு எரியும். அங்கே எல்லா இடத்துலையும் அவங்க இடுப்பில் ஒரு பெரிய கோடு இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்னி விற்றுருக்காங்க சார். நாமக்கல் மக்கள், நம்முடைய தமிழர்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து கிட்னியை விற்றுருக்குறாங்க. 30,000 ரூபா 50,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இப்போ வந்திருக்கு பாருங்கள், உங்கள் மோடி போய் என்னென்ன அட்டூழியம் பண்ணியிருக்காரு, என்ன அசிங்கம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பாருங்கள். அந்த எப்ஸ்டீனுங்கிற ஒரு குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யக்கூடிய கேடுகட்ட ஒருத்தன், அவன் வந்து மனுஷ மிருகம். அவன் கூட போயிட்டு இந்த ட்ரம்ப் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஹர்தீப் சிங் பூரி அப்படின்ட்டு பாஜகவில் இருக்கிறாரு, ராஜ்யசபா எம்பியா. அவர் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்து மெயில் அனுப்பிச்சுக்கிறாரு எப்ஸ்டீனோட சேர்ந்துட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு, இவர் அனில் அம்பானி இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு ஓப்பனாக எப்ஸ்டீன் கிட்ட என்ன பேசிட்டு இருக்காரு அனில் அம்பானி அப்படின்னு சொன்னால், மோடி வராரு, மோடிக்கு வந்து எந்த பொம்பளையை சப்ளை பண்ணலான்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க இமெயிலில் அவ்வளவு இருக்குது. உயரமாக இருக்கிற லேடி, பிளாண்டா தலைமுடி வந்து பழுப்பாக இருக்கக்கூடிய லேடின்னு சொல்லிட்டு அந்த இந்த மாதிரி பொம்பளையை சப்ளை பண்ணலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அதுவும் குழந்தைகள் இல்லை, எல்லாமே பேசியிருக்கிறாங்க. சின்ன குழந்தை அவங்களுக்கு என்ன விருப்பப்படுதோ டைப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ மோசமாக நீங்கள் எல்லாம் பண்ணி எல்லா டீல் முடித்து, முந்தனத்து தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காங்க பாருங்கள் பாராளுமன்றத்தில், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை அழிச்சு விட்டாங்க சார், முடிச்சு விட்டாங்க. ஏற்கனவே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து நூல் விலை ஏற்றம், பங்களாதேஷோட போட்டி போட முடியாமல் எல்லாத்தையும் ஜாஸ்தி பண்ணதுன்னு சொல்லி அவ்வளோ அநியாயம் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இன்னுமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை சுத்தமாக காலி பண்ணிட்டாங்க. இப்போது வந்து மோடியோட யூஎஸ் வந்து எவ்வளவு நம்ம மேலே டேரிஃப் போட்டிருக்குன்னா, அந்த டேரிஃபோட பார்த்தீங்கன்னா நம்மளோட இது சோலி ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, இந்தியாவோட சோலி முடிஞ்சது. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து அதனால என்ன ஆகுதுன்னா, முன்னாடி வந்து 3 ஷிஃப்ட் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க திருப்பூரில். 3 ஷிஃப்ட்டு 7 நாள் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும், அங்கே வந்து பாய்லர் வந்து நிற்காம இருக்கும். அப்படி இருக்கும் திருப்பூர், நாமக்கல், அந்த என்டையர் கொங்கு பெல்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். அது ஃபுல்லாக இப்போது 3 ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் ஆகி, 2 ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் ஆகி, வாரத்தில் 7 நாள், சண்டே கூட லீவ் இல்லை அப்படின்னு இருந்த வேலை இன்றைக்கி வாரத்தில் 2 நாள் 3 நாள் வேலை கொடுத்துட்ருக்கு. அவ்வளோ கேவலமாகி அந்த மக்கள்லாம் ஏழ்மையில் விழுந்து, கடனில் விழுந்து, வட்டி கட்ட முடியாமல் அந்த வட்டிக்கு வந்து இதை கிட்னியை விற்கிற அளவுக்கு மோசமாகிட்டாங்க. நகையெல்லாம் விற்றது போக இந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவோட நீங்கள் கூட்டணி வச்சுட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு மக்களுக்கு வந்து ஏழைங்களுக்கு ஒரு 5,000 ரூபா போட்டால் உங்களுக்கு வந்து அது ஆக மாட்டேங்குது. அதை நீங்கள் திட்டிகிட்டு இருக்கிறீங்க. அதை நீங்கள் அதுக்கு பண்ணிட்டாங்க, இதுக்கு பண்ணிட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் போட்டவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஆல்ரெடி மத்திய அரசு திட்டங்களும் இது போயிட்டு இருக்கு, அது எப்படி நிறுத்த முடியுங்கிறாங்க. போயிட்டு இருக்காங்க, மத்திய திட்டங்கள் போயிட்டு இருக்கு, அதனால இதை நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அவசரமா கொடுக்கணும்? ஏன்னா அதான் உங்க மேல நம்பிக்கை இல்லையே. உங்களோட எலெக்ஷன் கமிஷனு இப்போ தேர்தல் அறிவிச்ச உடனே நீங்க என்னெல்லாம் இங்க போடுவீங்கன்னே தெரியலையேப்பா.
வினோதமாக நடந்துக்கிறீங்களே நீங்கள், நடக்காதது நினச்சி பார்க்காதது என்னென்னவோ நீங்கள் பண்ணுறீங்களே. ஒன்றும் இல்லை, எஸ்ஐஆர்னு ஒன்று அறிவிச்சிங்க, 97 லட்சம் வாக்காளர்களை பிடுங்கி விட்டுருக்கீங்க, வாக்குரிமை உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆட்களை பிடிச்சி கூப்பிட்டு உட்காத்தி வச்சுட்டு நீங்கள் வந்து இன்ட்ராகேஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு? உனக்கு ஓட்டுரிமைக்கு. சார், ஒருத்தன் உயிரோட இருக்கிறான், 18 வயசு இருக்கு அப்படின்னா அவருக்கு ஓட்டு இருக்கு சார். ஆமா, அவருக்கு அதுக்கு மேல நீங்க விசாரணை பண்றதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. லட்சக்கணக்கான குடும்பங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள், எத்தனையோ பேர், ஈவன் ஹிந்துஸ் கூட எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, உனக்கு ஏன் நான் இந்த ஓட்டை தரணும், உங்க அப்பா உன்னை எத்தனை வயசுல பெத்தாரு, நீ எப்படி 45 வயசுக்கு வித்தியாசத்துல உனக்கும் உங்க தாத்தாக்கும் 45 வயசு வித்தியாசம் தான் இருக்குன்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க. சார், 40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி 15 வயசுல 16 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு தானே சார் இருந்தாங்க. இனிமே சைல்டு மேரேஜஸ் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எப்படி உங்க அப்பா உன்னைய வந்து உங்க அம்மா உன்னைய 16 வயசுல பெத்தாங்க, 15 வயசுல பெத்தாங்கன்னு என்னத்த கேள்வி கேட்டுக்கிட்டு சும்மா நான்சென்ஸ் பண்ணிக்கிட்டு உயிரோட இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் எல்லாம் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அங்க ஏதோ ஒரு கிராமத்துல புகார் பண்ணிருக்காங்க. 123 பேர் நாங்க உசுரோட இருக்கிறோம், எங்க ஓட்டை வந்து செத்து போயிட்டேன்னு சொல்லி நீக்கி வச்சிருக்காங்க. இப்படி வினோதமான ஒரு ஆட்சியா இருக்கு உங்க பாஜக ஆட்சி. உங்களோட எலெக்ஷன் கமிஷன் வினோதமா பண்ணிட்டு இருக்கேன் சார். எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்ன? உன்னோட ஓட்டை பத்திரமா வாங்கி போட்டு எண்ணி உனக்கு சொல்லணும். மக்கள்கிட்ட எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு சம்பளம் வாங்குது? நம்ம ஓட்டை எண்ணி சொல்றதுதான் அதோட வேலை. அது உட்கார்ந்து டிசைட் பண்ண முடியாது சார். உனக்கு ஓட்டு இருக்கா இல்லையா, நான் நினைச்சா உனக்கு ஓட்டு தருவேன், நான் நினைச்சா உன் ஓட்டை பிடுங்குவேன், நான் நினச்சா உன்னோட ஓட்டை வந்து 10 இடத்துல காப்பி பண்ணி டூப்ளிகேட் ஓட்ஸை வச்சு நான் வந்து ஓட்டு போடுவேன். இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணுற வேலையா? வித்தியாசமாக நடந்துக்குதே, அதனால தானே முன்னாடி போடுறது. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் போட்டால் என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? கண்டிப்பாக மேடம். இப்போ இதோட தாக்கம் வந்து அதிமுக பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்குமா? அப்படி மேடம் இன்னைக்கு 5000 போட்டது வந்து அதிமுக எதிர்பார்க்கலையா? அதிமுக ஐயோ நம்மளுடைய எகென்ஸ்டாக வந்துருச்சுன்னு எதிர்பார்க்குறாங்களா எப்படி மேடம்? நிச்சயமா அவங்களுக்கு தேர்தல் வந்து பிரச்சனை தான் சார். இப்போ வந்து எதுக்கு இவ்வளோ போலி வாக்காளர்களை சேர்த்து வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் சார். சார், மக்களை துப்பாக்கி எடுத்து சுடுவானா சார் எவனாவது? ஸ்டெர்லைட்டில் போராட்டம் பண்ணுறாங்க மக்கள், போராடிய மக்கள். அந்த போராடிய மக்கள் என்ன கேட்டாங்க? உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? மூச்சு விடுறதுக்கு நல்ல காற்று வேணும்னு கேட்டாங்க, அவ்வளவுதானே. அதுக்கு போய் அவங்கள சுட்டு கொல்லுவீங்களா? இப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் எங்கன்னா பார்த்துருக்குறீங்களா? பார்த்துட்டு வெக்கங்கெட்டு போய் நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், சுட்டுட்டாங்கன்னு நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இப்படி யாராவது இருப்பாங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் டீகோட் பண்ணி பாருங்கள் சார். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்க, அதை பற்றி நான் கேள்வி கேட்டேன்னா, இல்லை நீ சொல்லி தான் எனக்கு தெரியும், எனக்கு அது தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல. அவர் தான் குற்றவாளி, ஆனால் அவர் குற்றவாளிங்கிறத மறைக்கிறதுக்காக தான் இப்போ தான் எனக்கு தெரியும், எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதுதான் சார் அவர் சொன்னது. டிவியில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு முன்னாடியே தெரியாதுன்னா என்ன அர்த்தம்னா, இது அவர் திட்டமிட்டு செய்தது. அவர் அந்த ஸ்டெர்லைட்டோட ஓனர்ஸு, அப்புறம் பிஜேபி, இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே செஞ்சது. ஸோ அந்த சேர்ந்து அவ்வளோ பெரிய ஒரு மோசமான வேலையை செஞ்சுட்டு, இல்லை நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இவரும் பார்ட் ஆஃப் த இதில் இருந்திருக்காரு அப்படின்னா. ஸோ அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு எப்படி சார் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? ஓட்டு போட மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் வந்து எப்படி வந்து கோல்மால் பண்ணலாம், திருடலாம் ஓட்டை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சிட்ருக்கிறீங்க. அதனால் நிச்சயமாக அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு வந்து எந்த காலத்துலேயும் வந்து பிஜேபி கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் போடவே மாட்டாங்க ஓட்டு அப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பாக மேடம், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி மேம். தேங்க்யூ.